ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க? பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு நான் வந்து பன்னீரை வந்து மிளகா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் உப்பும் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நெய்யில் இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நான் வந்து அதே நெய்யில் முந்திரி பருப்பையும் வறுத்து வச்சுக்கிட்டேன். பிறகு கொஞ்சம் நெய் விட்டு 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் 2, மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏலக்காய். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கட்டும், அதுக்கப்புறமா தான் பச்சை மிளகாய் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கறிகாய் சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்து கோஸும் பெல் பெப்பரும் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா பவுடரும் சில்லி பவுடரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடரும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதே கலந்துட்டேன். கடைசியாக இந்த பன்னீரையும் இந்த பருப்பையும் இதில் போட்டுடலாம். உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. புலாவ் இப்படி தான் வந்திருக்கு, பன்னீர் புலாவ்.